Hi everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜாய்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம கட்லெட் வச்சு ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது அவகாடோ, கொஞ்சம் ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கட்லெட் ரெசிபி நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். முதல்ல நம்ம மிக்சியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதோடு சேர்ந்து பச்சை மிளகாய் இதை அரைச்சிடலாம் ஒரு தடவை. இதை அரைச்சதுக்கப்புறம் அவகாடோவை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லை சங்கி பேஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதில் உப்பும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹோல் கிரெயின் ப்ரெட்டு, எதர் ஹோல் வீட் ப்ரெட்டோ இல்லைனா மல்டி கிரெயின் ப்ரெட் எடுத்து இந்த அவகாடோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அவகாடோ இல்லை அப்படின்னா நீங்கள் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இல்லைனா mayonnaise எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த கட்லெட் வச்சு லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நம்ம பட்டர் தடவிட்டு நம்ம தோசைக்கல்லில் அயன் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை பனினி மேக்கர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சு எடுக்கலாம். எல்லாத்துக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பனினி மேக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரில் மார்க் வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் என்னோடய கட்லெட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.